ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். கத்தாரில் இந்த வில்லாவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். அர்லி மார்னிங் 6 o'clock இவ்வளோ வெயில் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு வாக் பண்ணிகிட்டே பேசலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் யாருமே பார்க்க முடியாது. இந்த ரோட்டில் வெறும் காரை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் வெறும் 2 floors தான், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அவ்வளோதான். பெரிய பெரிய பில்டிங்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. ஃபுல் ப்ளசண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வெயிலில் யாருமே நடக்க முடியாது. நானும் இது ஒரு ஷார்ட்கட்டில் தான் இங்கே வந்துட்டேன். இதுதான் அந்த ஒரு ஷார்ட்கட். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே வீக்கெண்ட். ஸோ வெளியில் போகலான்ட்டு பிளான் இருக்குது. சீக்கிரம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ 4:45 ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரெடி ஆகிட்டு இப்போ வெளியில் போகிறேன். ஆன் தி வேல உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஒரு வழியாக காருக்குள்ளே வந்து உக்காந்தாச்சு. இப்போது நான், என்னோடய ஹஸ்பண்ட், அவரோட 2 ஃப்ரெண்ட், அவங்களோட ஃபேமிலி, ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அல்கூர்லேருந்து வக்ராக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். கத்தாருன்ட்டு இல்லை, மோஸ்ட்டாக கல்ஃப் கண்ட்ரியில் அவுட்டர் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெசர்ட் லுக்கில் தான் இருக்கும். நீங்கள் சில்ட்ரன்ஸ் எதனா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் ஏதாச்சும் நீங்கள் கேரி பண்ணிகிட்டே வரணும். வாட்டர் பாட்டில்ஸ் ஏதாச்சும். ஏன்னா இங்கே தான் ஒட்டகெல்லாம் மேய்க்கிற இடம். கண்டிப்பாக இந்த ஒரு டெசர்ட் பிளேஸில் வாழறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இங்கே டெம்பரேச்சர் 45+ இருக்குது. ஸோ இங்கே ஒரு கடையும் இல்லை ஏதாச்சும் வாங்கணுன்னா. இது பக்கத்துலேயே ஒரு சஃபாரி ரைடு இருக்குது. அமேசிங்! இதுதான் சஃபாரி ரைடு. இங்கே நீங்கள் சஃபாரி ரைடு போகணுன்னா ஒரு சஃபாரிக்கு 500 ரியால்ஸ். நீங்கள் ஃபேமிலி மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ்னால் போகலாம். இல்லை ஒருத்தர் போனாலும் ஒரு சஃபாரிக்கு 500 ரியால்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. 500 நம்ம ஊருக்கு 11,000 வருது. பக்கத்தில் 100 மீட்டர்ஸ்லேயே இதுதான் சாண்டுன்ட்டு ஒரு பிளேஸு. இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியாக போகலாம். பிகாஸ் கத்தாரில் ஒரு சில இடத்துல வெறும் லேடிஸ் மட்டும் தான் அலௌடு, ஜென்ட்ஸ் அலௌடு இல்லை. பட் இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஃபேமிலியோடு போகலாம். இங்கே நீங்கள் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம மெரினாலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அலைலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டிப்பாக இங்கே இல்லவே இல்லை. இந்த வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளோவில் தான் இருக்கும். இந்த பெருசாக அலை எதுவுமே இல்லை. ஸோ அது இல்லாமல் இந்த சீயோட கலர் பாருங்களேன், வெரி பியூட்டிஃபுல், செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நேச்சரை ரசிச்சுட்டே இருக்கணுன்ட்டு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நீங்கள் வக்ராக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்க. ரொம்ப ப்ளசண்ட்டான அமைதியான ஒரு இடமா இருக்குது இது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபாரினர்ஸ் கேங்காக இருக்காங்க. என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா அவங்க வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க பதார்த்தம், ஸ்டவ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்பெக்யூ, ஃபிஷ், சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கேங்காக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது போக போக இப்போ வியூவில் நீங்கள் நல்லா ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ஒரு ஃபியூ ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுக்கிறேன், ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட டே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். பாய், தேங்க்யூ. கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உன் வாட்டடங்கள் என்னை வாட்டுதடி, உன் வளைவுகளோ என்னை வளைக்குதடி. கண்கள் பார்த்தேன் கவியானே, இன்னும் பார்த்தால் எங்கே போவேன், உன்னாலே கம்பன் தாண்டுவேன். மான் பொறு மங்கையே நில்லாயோ, செம்மாதுரை வாய் மொழி சொல்ல